கர்மா குறையணும், அந்த கர்மாவை கழிக்கணும், கரையணும் அப்படின்னா என்ன விஷயத்த இன்ஸ்டண்டா இதெல்லாம் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு குறைஞ்சிரும் அப்படின்னு எதை சொல்லுங்க? உங்களுக்கு கர்மாவால் ஒரு பாதிக்கப்பட்டு அதில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்தால் அந்த பிரச்சனையை காக்கிறதுக்காகவும் சீக்கிரம் அது கரையிறதுக்காகவும் அந்த விஷயத்துக்காக நீங்கள் உங்களை பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு சில உணவு கர்மாவால் நீங்கள் பாதிக்கப்பட்டு உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் நடந்ததுன்னா இதை சாப்பிட சாப்பிட உங்களுக்கு கர்மாவோட தாக்கம் குறையும். அந்த அந்த வயிற்றில் இருக்கிற ஒரு புண்ணோ ஒரு வலியோ உங்கள் உடலில் இருக்கிற உபாதைகளோ சீக்கிரம் பேசுகிறத மறந்து மறந்து போயிடுவோம். செய்யக்கூடிய வேலை தவறாக செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஸோ இதெல்லாமே நடக்குதுன்னா இந்த மாதிரி மூலிகையை நீங்கள் பயன்படுத்தினா இதுவுமே உங்களோட கர்மா குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. மரிஜன் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், கர்மாவை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இருந்தாலும் இந்த கர்மா குறையணும், அந்த கர்மாவை கழிக்கணும், கரையணும் அப்படின்னா என்ன விஷயத்த இன்ஸ்டண்டா இதெல்லாம் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைஞ்சிரும் அப்படின்னு எதை சொல்லுவீங்க பாய்? நல்லா கேட்டீங்கம்மா. நானே உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லலான்னு பார்த்தேன். கர்மா குறையிறதுக்கு நிறைய தானம் பண்ணுங்கள், அன்னதானம் பண்ணுங்கள், நல்லது பண்ணுங்கள், 4 பேருக்கு உதவுங்க, ஒரு ஏழை வீட்டு பொண்ணுக்கு திருமணத்துக்கு தாலி வாங்கி கொடுங்க, புடவை வாங்கி கொடுங்க, கால் ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு ஒரு கட்டைக்கால் வாங்கி கொடுங்க. இது மாதிரிலாம் நிறைய சொல்லியிருப்பேன். நிறைய நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களையும் பண்ண சொல்கிறேன். கண்டிப்பாக இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம். இப்போது நீங்களே கர்மாவில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நல்ல வார்த்தை கேளுங்க மக்களே. இப்போ கர்மாவில் ஒரு நபர் பாதிக்கப்பட்டார், இல்லை நீங்கள் ஒரு நாள் பாதிக்கப்பட்டீங்க. உங்களுக்கு கர்மாவில் பாதிக்கப்பட்டு தான் அது உங்களுக்கு கண்டிக்க முடியாது. ஆனால் ஒரு ஜோதிடரோ ஒரு மாந்திரிகரோ உங்களுக்கு கணக்கு போட்டு பரிகாரம் பார்த்துட்டு இப்போ ஃபாலில் பார்த்துட்டு உங்களுக்கு கருமாவில் தான் இந்த பாதிப்பு இருக்குது. இப்போ ஒரு வயிறில் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கிட்னி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இல்லை ஒரு லிவர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இல்லை ஒரு உடலில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இல்லை கால் வீங்குது, இந்த மாதிரி உங்கள் உடல் உபாதைகள், அந்த உபாதைகள் வந்து மெடிக்கல் ரீதியாக வர்றது வேறு. இப்போ உங்களுக்கு கர்மாவால் ஒரு பாதிக்கப்பட்டு அதில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்தால் அந்த பிரச்சனையை காக்கிறதுக்காகவும் சீக்கிரம் அது கரையிறதுக்காகவும் அந்த விஷயத்துக்காக நீங்கள் உங்களை பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு சில உணவு இருக்குது. அதை நீங்கள் உணவாக உண்டாலுமே உங்களுக்கு கர்மா குறையும். உணவாகவே உண்டாலே கர்மா குறையும். எப்படிப்பட்ட கர்மா குறையும்னா கடன் வாங்கினது, கடன் தீர்னது, லோன் வாங்கினது, அந்த கடன் தீர்றது கர்மா குறையிறது இல்லை. உடல் உபாதைகள் உங்களுக்கு இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா உணவுன்றது இயற்கை, செயற்கை கிடையாது. இயற்கை தான் எல்லாமே வருது. ஃபாஸ்ட் ஃபுட்டில் ஃப்ரைட் ரைஸே பண்ணாலுமே அதில் வர அரிசி கூட இயற்கை தான், அதில் போகிற புதினாவும் இயற்கை தான், அதில் போகிற மஞ்சத்தூளும் பார்த்தீங்கன்னா கிழங்குலேருந்து எடுத்தது தான். ஸோ எக்ஸட்ரா எல்லாமே இயற்கை தான். என்ன நீ பாருங்க, என்ன தான் நீ பீஸா பர்கர் பண்ணாலுமே அதுவே இயற்கையான மாவு தான், இயற்கையான சீஸ் தான். எது இங்கே செயற்கை இல்லை. அப்போது அந்த உணவை நீங்கள் இந்த கருமாவெல்லாம் நீங்கள் பாதிக்கப்பட்டு உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் நடந்ததுன்னா இதை சாப்பிட சாப்பிட உங்களுக்கு கருமாவோட தாக்கம் குறையும். அந்த அந்த வயிற்றில் இருக்கிற ஒரு புண்ணோ ஒரு வலியோ உங்கள் உடலில் இருக்கிற உபாதைகளோ சீக்கிரம் ஆரம்பிச்சிடும். நம்ம உடம்பு உடல் ரீதியான பாதிப்புகள் குறையும்னு சொல்ல வரீங்க. குறையதுக்கு ஒரு 5 விஷயம் இருக்குது. இது 5மே மூலிகை தான். இது மூலிகையாக வந்து பயன்படுத்திட்டு சாப்பிட்டு குறைஞ்சதுக்கு அது உங்களுக்கு சொல்கிறேன். இதை மட்டும் பண்ணிக்கணும். என்ன அந்த 5 விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நார்மலாக வெறும் வாயாவும் சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் பயன்படுத்தி சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு ஒன்று வெத்தலை. ஓகே. 2வது பார்த்தீங்கன்னா துளசி. 3வது பார்த்தீங்கன்னா பசும்பால். 4வது பார்த்தீங்கன்னா கேழ்வரகு. 5வது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். இப்போது இயற்கை தான். என்ன இப்போ இயற்கையில் எல்லா பொருளும் வசிக்குது, எல்லாமே தானே சாப்பிட்லாம். குறையணும்னா எல்லாமே சாப்பிட்றதுக்கும் இப்போ நீங்கள் சுகர் குறையிறதுக்கு இப்போ எவ்வளவோ பழம் இருக்குது. ஆனால் கொயக்கா சாப்பிட்டா சீக்கிரம் சுகர் குறையுன்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் ஒரு தன்மை இருக்குது. இப்போ நிறைய விஷயம் பிபி அதிகமாக ரேஸ் ஆகுதுன்னா நெல்லிக்காய் சாப்பிட்டா பிபி அப்படியே கம்மியாகும்னு சொல்லுவாங்க, நெல்லிக்காய்க்கு. ஸோ இது எதுக்கு இந்த 5 விஷயம் சொன்னால், வெத்தலையில் நிறைய மருத்துவம் இருக்குது, துளசியில் நிறைய மருத்துவம் இருக்குது, பசும்பால் தண்ணி மிக்ஸ் பண்ணது அப்படியே நேச்சுரலாக எடுத்து அதை குடிச்சிங்கன்னா அதில் சில வசியத்தன்மை இருக்குது. ஸோ ஒன்று நான் சொன்ன இந்த 5 விஷயமும் இருக்குது. இந்த 5 விஷயம் நான் சொன்னது வெத்தலை, பசும்பால், நெல்லிக்காய், கேழ்வரகு, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இது 5மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை உணவாக நீங்கள் எடுத்து இதை நீங்கள் உணவில் கலந்து சாப்பிட்டோ இல்லை இது உணவாகவோ பசும்பால் குடிச்சு கூட. பட் ஒரே ஒரு விஷயம், கர்மாவில் பாதிக்கப்படும் போது இந்த உணவை நீங்கள் உண்டும்போது நீங்கள் மனசார வேண்டிட்டு சாப்பிடணும்.
எப்படி ஒரு மாத்திரை போடும்போது இப்போ நான்லாம் மாத்திரை போட்டேன்னு வச்சுங்களேன், எனக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஜுரம் அடிக்குது, தலை வலிக்குது, ம். மாத்திரை போடுறேன். பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு இந்த வலி இத்தோட போயிடணுன்னு போடுவேன். ம். இது என் பழக்கம். கரெக்ட். ஸோ ஏதோ இது இதோட இந்த இந்த வேலை மாத்திரோட இது முடிஞ்சிடும். சரியாயிடும். அந்த மாதிரி அந்த ஒரு உணவை நீங்கள் உண்டும்போது இந்த உணவு இந்த இந்த தீர்வதுக்கு தீர்வு இருக்கணும். உன்னை நம்பி தான் சாப்பிட்ற எதை வந்து சாப்பிடுங்க. ஸோ கர்மா வந்து உடல் உபாதைகளால் குறைக்கிறதுக்கான கூடிய விஷயம் தான் இந்த 5 பொருள். முழு நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள், 100% ரிசல்ட் வரும். ஏன்னா கர்மாவால் பணத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கணவன் மனைவி பாதிக்கப்படுவாங்க, தொழில் பாதிக்கப்படுவாங்க, படிப்பு, கல்யாணம், திருமணம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாமே இருக்கும். அதுக்கு அப்படியே ஈக்குவலாக உடல் உபாதைகள் பிரச்சனை இருக்கும். உடம்புல பிரச்சனை இருக்கும், பிரெயினில் பிரச்சனை இருக்கும், வயிறு உபசனம் வரும், காதில் பேசுகிற மாதிரி பிரச்சனை வரும், கை வீங்கும், கால் வீங்கும், கண்ணு ரெட்டாகும். இதெல்லாமே கர்மா பாதிப்பு இருக்குது. பேசுகிறத மறந்து போயிடுவோம், செய்யக்கூடிய வேலை தவறாக செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஸோ இதெல்லாமே நடக்குதுன்னா இந்த மாதிரி மூலிகையை நீங்கள் பயன்படுத்தினா இதுவுமே உங்களோட கர்மா குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ முழு நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சிறப்பு பாய். இதுவரைக்கும் சொல்லாத ஒரு அற்புதமான தகவலை இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. கர்மாவால் ஒரு தனி நபரினுடைய உடல் பாதிக்கப்பட்டிருந்தா என்னென்ன உணவு முறைகள் மூலம் நம்ம கர்மாவை கழிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவல். நன்றி பாய். நன்றிம்மா.